எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு தமிழ் நத்திங் ஃபோன் 3A சீரிஸ் மார்ச் 4 ஆல்ரெடி வந்து லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் நீங்க எல்லாருமே பிரைசிங் வந்து பார்த்துருப்பீங்க. 128GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்டா எடுத்துட்டு வந்தாங்க. ரெண்டுத்துலயுமே 3A அப்புறமா 3A Pro இது ரெண்டுத்துலயுமே 128GB தான் எடுத்துட்டு வந்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் பண்ணியிருக்க ஒரு சின்ன ஃபன். அது ஃபன்னாக போதா இல்ல ஃபிளிப்கார்ட் உண்மையாலே இந்த விஷயத்த பண்ண போறானா அப்படின்றது தெரியல. அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 3A Pro இது ரெண்டுத்துல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. எனக்கு 3A ஓட டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 3A Pro வந்து பாத்தீங்கன்னா மீம் பேஜ்லலாம் ஒரு டிராகன் வரும் பாத்தீங்களா, ஜாக்கி ஜான்ல வரும்ல அந்த ட்ரிபிள் டிராகன், அதுல ஒரு டிராகனை வந்து நாக் அவுட் பண்ணி அப்படியே மூஞ்செல்லாம் குழப்பின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேமரா செட்டப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிசைன் சேஞ்ச் தான். பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த கேமராவோட டிசைன் சேஞ்ச் தான் வந்து பெரிய டிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. ஆனால் 3Aல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் ஆனால் OIS சப்போர்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x ஆனால் பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் சேம் 50 மெகாபிக்சல் லென்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய டிஃபரன்ஸாக இருக்க போது. அதுக்கு அடுத்தது வேற என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ரெண்டுத்தோட டிஸ்பிளே சைஸும் சேம் தான். 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே கிடையாது. ரெண்டுமே 50 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ரெண்டுமே 5000 mAh பேட்டரி தான். இது எல்லாமே காமனாக தான் இருக்க போது. பாக்ஸில் ரெண்டுத்துக்குமே வந்து சார்ஜரும் வந்து தர போகிறது இல்லை. ரெண்டுத்துலையுமே இன்னொன்று காமனான பட்டன் ஆனால் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எசென்ஷியல் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அதுல நம்மளுக்கு ரீசெண்டா டக்குன்னு நோட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணணும், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிமைண்டர் டக்குன்னு வச்சுக்கணும். நம்ம இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன், இது எடிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கண்டென்ட் தோணுது அப்படின்னா அந்த கண்டென்ட் மட்டும் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி எங்கேயா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. நான் ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் அப்படியே பேசினா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா எசென்ஷியல் ஆப்ல வந்து அப்படியே வந்துருது. நம்ம தமிழ்ல பேசினாலும் வருது, இங்கிலீஷ்ல பேசினாலும் வருது. அது அப்படியே நம்ம ரிமைண்டராகவும் செட் பண்ணி வச்சுக்க முடியும். மேபி அது ஃபியூச்சர்ல அதை கஸ்டமைஸ் பட்டனா எடுத்துட்டு இருந்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ரீசெண்டா அவங்க ட்வீட்ல வந்து போட்டிருந்தாங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த செகண்ட் மெமரி அப்படின்னு சொல்லும்போது நான் கூட அதை கேமரா பட்டனா கேமராவை வேக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு ப்ரொடக்டிவிட்டி சைடில் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அண்ட் தென் நம்மளுடைய ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஒன்று யோசிச்சேன், அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறந்துடுவேன். டக்குன்னு நம்ம எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா, எழுதி வச்சிட்டோம்னா, எழுதுறதுக்கு முடியலன்னா கூட டக்குன்னு சொல்லணும்னா கூட ரெக்கார்ட் ஆகிடுதுல. அதனால அது அந்த பட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. மேபி ஃபியூச்சரில் அவங்க அதை கஸ்டமைஸாக எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 15 தான் வரப்போகுது. இதுக்கு அடுத்தது இதில் மேஜர் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3Aல 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 1080p வீடியோ தான் மேக்ஸிமமாக வந்து எடுக்க முடியும். இதே 3A Proல வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 4K வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட்டில் வந்து எடுக்க முடியும். ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 7S Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். இது ரெண்டுத்துலையுமே டிஃபரன்ஸே வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 128GB 3A வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும், 3A Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கும் ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. மார்ச் 14 ஃபர்ஸ்ட் சேலுக்கு வந்து போகுது. இப்போ அந்த சேலுக்கு போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க வரேன். பிளிப்கார்ட்டை இப்போ ஓபன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நத்திங் 3Aக்கு ஒரு பேனர் வந்து போட்டிருந்தாங்க. அது ஓகே. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு வந்து ஒரு பேனர் வந்து போட்டிருந்தாங்க. பை நத்திங் ஃபோன் 3A சீரியஸ் கெட் எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆன் யுவர் ஓல்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு உள்ள வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த 2 பாயிண்ட் தான் வந்து ஷாக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் ஆன் யுவர் மொபைல் கண்டிஷன். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைஸ் ஆன் யுவர் ஓல்டு மொபைல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் பண்ணுவானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னைக்கு வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நாள் மார்ச் 11 மட்டும் தான். அது எக்ஸ்க்ளூசிவாக அன்னைக்கு மட்டும் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னா நம்மகிட்ட இருக்க எந்த ஃபோனை வேணா போட்டுட்டு இந்த வேல்யூ வந்துடணும். ஓகேப்பா, நம்ம கிட்ட இருக்க ஏதோ ஒரு பழைய ஃபோனை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. அது இங்கே எங்கேயுமே வந்து மென்ஷனே பண்ணல. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் போனோம்னா கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா ஆஃபர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு போட்டுட்டு ஆஃபர் எலிஜிபிலிட்டி எக்ஸ்க்ளூசிவ் டு OnePlus, Samsung, Apple அண்ட் நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. அதுலேயும் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, ஆண்ட்ராய்டு மாடலாக இருந்துச்சுன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 2021 அப்புறமா லான்ச் ஆயிருக்கணும் அந்த ஃபோனு. இதே ஆப்பிளா இருந்துச்சுன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 2019 அப்புறமா லான்ச் ஆயிருக்கணும்.
அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து 2021 இங்கேருந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன ஏதாவது ஃபோன் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒன் பிளஸ் உடைய 9 சீரிஸ், அதான் 9 தான் அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது வச்சிருக்கீங்க, இல்லை சாம்சங் உடையது கணக்கு பார்த்தோம்னா இப்போ S25 அப்படின்னா அது 2021ன்றனால S21 சீரியஸ் இந்த மாதிரி எதுவாவது இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்களாம். மிச்சம் எந்த மாடல் நீங்கள் இது இல்லாமல் பழைய மாடல் போட்டாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பிராண்டோடைய மொபைல்ஸை போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அங்கே குறை இருக்குது இங்கே குறை இருக்குன்றாங்க, ப்ரைஸ் கம்மி பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டயக்னோஸ் வந்து பண்ணுவாங்க, வெறும் இது ஒரு நாள் ஆஃபர் தான் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சாம்சங் S21 அல்ட்ராவே எக்ஸ்சேஞ்ச் போட்டால் கூட அந்த ப்ரைஸுக்கே எடுத்துப்பாங்களா, இங்கே காமிக்கிற ப்ரைஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நீங்கள் யாராவது வந்து நத்திங் ஃபோன் 3A சீரியஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2021க்கு அப்புறமா லான்ச் ஆன ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சிருந்து அதை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்டிகுலராக ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 3A அப்புறமா 3A ப்ரோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக 3Aவோட டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 3A ப்ரோ கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கா, அதனால தான் அது எனக்கு பிடிக்கல. அதில் பெரிஸ்கோபிக் சென்சார் எல்லாமே இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பியூர் அண்ட் பியூர் கேமரா, அதுவும் டெலிஃபோட்டோ, அதுவும் பெரிஸ்கோபிக் வச்சு தான் நான் வந்து நிறைய மேக்ரோ எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமே தவிர பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ ப்ரைஸ் கம்மியாகி ஓல்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நத்திங் ஃபோன் 3A அண்ட் 3A ப்ரோ பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பை பேசுகிறேன். நான் நந்து.